கன்னியாகுமரியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படக்கூடிய 12 கடைகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவலோடு நிகரானுடைய செய்தியாளர் நவ்ஃபால் விவரம் என்ன? வியாபாரிகள் எதிர்ப்புக்கு என்ன காரணம்? கன்னியாகுமரி என்பது சர்வதேச சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. கன்னியாகுமரி கடற்கரைக்கு வரக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, உடை வாங்குறது, உணவு சாப்பிடுவது போன்ற விஷயங்களை செய்வாங்க. இந்த இடத்துல அதாவது கன்னியாகுமரி கடற்கரையில இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் சன்னதி தெருல ஏராளமான கடைகள், 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. இந்த கடைகளை அறநிலைத்துறை சார்பில் அவங்க டெண்டர் விட்டு அந்த கடைகளை பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வகையில அறநிலைத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோயில் சன்னதி தெருல இருக்கக்கூடிய கன்னி அம்பலம்ங்கிற கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த இதை சுற்றி ஆக்கிரமித்து கடைகள் கட்டி இருப்பதாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை இவங்க அறநிலைத்துறை சார்பில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதன் அடிப்படையில அந்த கடைகளை நீக்கிறதற்காக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. இதன் அடிப்படையில கடைகளை அகற்ற முற்பட்ட போது அதிகாரிகள் கடையை அகற்ற முற்பட்ட போது அங்க 12 கடை உரிமையாளர்கள் மேல்முறையீடு செஞ்சாங்க நீதிமன்றத்துல. அதனை விசாரித்த நீதிபதிகள் கடையை உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கடையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கன்னியாகுமரி கடற்கரையில் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி.